திரு மலை சத்யா வணக்கம். வணக்கம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னும் சரியாக சொல்ல போனால் உங்களோட சில நாட்களுக்கு முன்பாக இணைந்து பிரச்சார மேடையில் களம் கண்ட சந்திரகுமார் தனது தலைமையில் 10 மாவட்ட செயலாளர்களையும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வந்து திமுகவோடு போக வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்தமன காலத்தில் நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் இறுதி அஸ்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய பல ஆயிரம் கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்து கொண்டிருப்பதாக, இதற்காக வைத்துக் கொண்டிருப்பதாக கூட தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் இது போன்ற துரோகங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். உடனிருந்து கொள்ளும் நோயை போன்றுதான் சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் ஆட்பட்டு உருவிய வாளை களத்தில் வீசிவிட்டு எதிரியிடம் சரணடைவதை போன்றுதான் இந்த நிலைமையை பார்க்கிறோம். எட்டப்பர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த துரோக செயலை நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையில் சொல்லுங்க, இது போன்ற அதிருப்தி வெளிப்பாடுகள் என்பது தேமுதிக மக்கள் நல கூட்டணி களத்திற்கு தீவிரப்படுத்தி, இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணி அமைந்த பிறகு முதல் மாநாட்டை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க. இன்னும் சில நாட்களில் மாநாடு நடைபெறக்கூடிய சூழல்ல இது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? ஒருபோதும் அது சிலிர்த்தெழுந்த சிங்கத்தை போன்று வேகத்துடன் இன்றைக்கு தோழர்களும் தொண்டர்களும் களத்திற்கு வருவதற்கு, மாநாட்டுவதற்கு இது உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்த அந்த கட்சியினுடைய பொருளாளர் கடந்த 3ஆம் தேதி சொன்னார், தேமுதிக இன்னும் இன்னும் கரைய போகுது என்று சொன்னார். அதிலிருந்தே இதை கரைக்கின்றதில் சூத்திரதாரியாக பின்னிருந்து இயக்குகின்றவர்களாக திமுக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணிக்காக கதவை திறந்து வைத்து காத்திருந்து கதவு திறந்திருக்கின்ற நிலையில் எவரும் வராத சூழலில் தான் இன்றைக்கு யாராவது ஒருவரை பிடித்து தாங்கள் பலமாக இருக்கிறோமா என்று பார்க்கின்ற சூழலில் தான் திமுக தள்ளப்பட்டிருப்பது பரிதாபத்திற்குரியது. கட்சி நடத்துவதற்கு ஆள் இல்லை. எனவே பிற கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தேர்வு பெற்ற பணியாற்றுகின்றவர்களை பிடித்துக் கொண்டு வந்து கட்சி நடத்துகின்ற நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருப்பது என்பது பரிதாபத்திற்குரியது. இது நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்.